கட்டுமான கார்டு நான் வச்சுருக்கேன். எனக்கு கட்டுமானத்தில் 4 லட்ச ரூபா வீடு அந்த திட்டம் வந்து எனக்கு கிடைக்குமா, அந்த அமௌண்ட் வந்து வாங்க முடியுமா? ஆனால் என் பேரில் இடம் இல்லை, எங்கள் அப்பா பேரில் தான் இடம் இருக்குது. சிலர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. இதில் என்னென்னா, நீங்கள் முதல் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள் பேரில் கார்டு இருக்குது, ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒரே குடும்பமாக இருக்கிறீங்க. ஒரு குடும்ப கார்டில் தான் உங்கள் எல்லாருடைய பெயரும் இருக்குது. அதாவது அப்பா, அம்மா, நீங்கள், ஒய்ஃபு அப்படி இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் ஹஸ்பண்ட் பேர்லேருந்து ஒய்ஃப் பேரில் கார்டு இருக்குதுன்னா, அதாவது மனைவி பேரில் கட்டுமான கார்டு இருந்து கணவர் பேரில் வீடு இடம் இருக்குதுன்னா அது வந்து எடுத்துக்கும். அது நீங்கள் தகுதியானவங்க தானே, அதுக்கு வந்து வாரிசு சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தர வேண்டியிருக்கும். அதே மாதிரி அப்பா பேரில் உங்களுக்கு இடங்குதுன்னா, அப்பா நீங்கள்லாம் ஒன்றா இருக்கிறீங்கன்னா அது எடுத்துக்கும். நீங்கள் தான் அந்த இடத்துக்கு வந்து தகுதியானவங்கன்னா உங்களுக்கு அந்த வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்துக்கும். அப்பாவுடைய இடம் உங்களுக்கு எலிஜிபிள் வரும். அதே மாதிரி அம்மா பேரில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் தான் ஆகும். இதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும், அந்த இடம் உங்களுக்கு வருதுன்னா, அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மோடி திட்டத்தில் தருவாங்க இல்லையா, குடிசை மாற்று வாரியத்திலேருந்து தருவாங்க 2,10,000 அந்த அமௌண்ட் வாங்காத இருக்கணும். பசுமை வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு தருவாங்க இல்லையா, அந்த திட்டத்துலேருந்து நீங்கள் வாங்காமல் இருக்கணும். கலைஞர் வீடு தருவாங்க இல்லையா, அந்த திட்டத்துலேருந்து நீங்கள் வாங்காமல் இருக்கணும். இது எதையுமே வாங்காது இருந்தால் மட்டும்தான் இந்த கட்டுமான கார்டில் 4 லட்ச ரூபா வீடு வாங்கிறதுக்கு எலிஜிபிள் தகுதியானவங்களாக ஆகுவீங்க. நீங்கள் அதிலெல்லாம் சப்போஸ் வாங்கிட்டு இருந்தால் இதில் வாங்க நீங்கள் தகுதியானவர் ஆக மாட்டீங்க. அதனால் அதையும் பார்த்துக்காங்க. அதே மாதிரி உங்கள் பேரில் கட்டுமான கார்டு இருக்கணும், உங்கள் பேரில் வாரிசு சான்று இருக்கணும். ஏன்னா உங்கள் பேரில் சொத்து இல்லைன்றப்ப அவங்க பேர்லேருந்து இருக்குதுன்னா உங்களுக்கு வாரிசு கேட்கும். அப்புறமா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு இருக்கணும், ரேஷன் கார்டு இருக்கணும், பேங்க் புக்கு இருக்கணும், பேங்க்கினுடைய லாஸ்ட் என்ட்ரி போட்டிருக்கணும். நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து நலவாரி அலுவலகத்தில் கொடுத்துட்டு அதில் நீங்கள் தகுதியானவர்ன்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும். நலவாரி அலுவலகம் தான் உங்களை வந்து தகுதியானவங்களா அப்படின்றத வந்து அவங்க தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு தகுதி இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு அந்த வீடு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து வேறு ஒரு திட்டத்தில் எதுவும் நீங்கள் வாங்கியிருக்க கூடாது. இதில் வந்து நீங்கள் என்னென்னா, உங்களுடைய வருமான சான்று இணைக்கணும். அப்புறமா அந்த என்ஜினியர் பிளானு, அதாவது நீ வீடு கட்டுறதுக்கான பிளானு, ப்ளூ பிரிண்ட் இல்லை. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ப்ளூ பிரிண்ட்டு போய் எடுத்துட்றாங்க. ப்ளூ பிரிண்ட் எடுக்க தேவையில்ல, அதுக்கான செலவு அதிகம் ஆகும். அதனால் நீங்கள் அதெல்லாம் எடுக்க வேண்டாம். சும்மா ஜஸ்ட் ஒரு பிளான் தான். அதாவது நீங்கள் 350 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நான் இதுக்குள்ளார எவ்வளோ பெரிய வீடு கட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு பிளான் சின்னதாக A4 சீட்டில் நீங்கள் எடுத்துன்னு வந்தால் போதும். அந்த என்ஜினியருடைய சீல் சைன் இருக்கணும். அதுக்காக தான் அதில் வாங்குறது. நீங்கள் இது ஃபுல்லாக எடுத்துன்னு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வீடு வரும், 100% வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அதை சரியாக மூவ் பண்ணணும், அவ்வளோதான். நிறைய பேர் எங்களுக்கு வரலன்றாங்க. அவங்க சரியாக மூவ் பண்ணல, சரியான இடத்துல அவங்க போய் மூவ் பண்ணலன்னு அர்த்தம். இதில் 100% வரும். நீங்கள் சரியான இடத்துல போய் கொடுத்து சரியாக மூவ் பண்ணிங்கன்னா